तू कामधेनु चिंतामणी, तू ज्ञान नभीचा वासरमणी, तू सद्गुणाची भव्य खाणी, अथवा सोपान सर्गीचा. இந்த ஓவியின் பொருளாவது, நீரே விரும்பியதை நல்கும் காமதேனு சிந்தாமணி, நீரே ஞானவானத்தின் கதிரவன், நீரே நற்குணங்களின் பெருங்களஞ்சியம், ஸ்வர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிக்கட்டும் நீரே அன்றோ. நாம் ஏற்கனவே 16வது ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குருவினை சிந்தாமணியுடனும் காமதேனுவுடனும் கற்பகத்தருவினிடமும் ஒப்பிட்டதை கண்டோம். அதிலும் கற்பகத்தருவினோடு ஒப்பிடும்போது நாம் ஒரு கதையையும் பார்த்தோம். கற்பகத்தருவினுடைய அடியில் படுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகின்றான். அது எல்லாம் அவனுக்கு கிடைக்கின்றது. உடனே ஒரு விபரீதமான எண்ணம் தோன்றுகிறது. இவையெல்லாம் கிடைத்த இந்த தருணத்தில் இங்கு திடீரென்று ஒரு புலி தோன்றிவிட்டால் என்ன ஆகும் என்று நினைக்கின்றான். அடுத்த நொடியே அங்கு புலி தோன்றுகிறது. உடனடியாக அந்த மனிதன் அந்த புலியினால் தாக்கப்படுகின்றான். இது கற்பனை கதையாக இருந்தாலும் இங்கு கற்பகத்தருவினுடைய குணங்களின் படி பார்க்கும்போது இந்த ஆபத்துகள் அங்கே அமைந்துள்ளன. ஆனால் அதுபோன்ற ஆபத்துக்கள் எதுவும் குருவினிடம் கிடையாது. அது மட்டுமன்றி இந்த கற்பகத்தரு, காமதேனு, சிந்தாமணி இவை மூன்றும் தன்னையே தரக்கூடிய வல்லமை உடையது கிடையாது. குருவானவர் தன்னுடைய சீடனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒப்பற்ற குணம் கொண்டவராக உள்ளார். அதுதான் குருவினுடைய ஏற்றம். அதை குறிப்பிடக்கூடிய வகையில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்களினுடைய இந்த ஓவியக்கலை அடியொற்றி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய ஸ்ரீ சாயிநாத மனனம் எனும் அருமையான நூலில் 132வது ஸ்லோகமாக பின்வரும் ஸ்லோகத்தை சுவாமிஜி அவர்கள் இயற்றியுள்ளார். அது சாயீச கல்ப விருக்ஷோ அசௌ காமதேனுஸ் ததைவ சிந்தாமணிஷ்ச சாயீசஸ் சாயி நாம ஜபேத் சதா என்பதாகும். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த சாயீசன்தான் கற்பக விருட்சம், காமதேனு மற்றும் சிந்தாமணி. எப்பொழுதும் சாயியினுடைய திருநாமத்தையே உச்சரிப்பீர்களாக என்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் வேண்டுகின்றார். அதே கருத்துதான் இந்த ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்களாலும் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஜெய் சாய்ராம்.